வெல்கம் பேக் டு தேவிகாஸ் கிச்சன் சீக்ரெட். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆம்பூர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இது மற்ற பிரியாணி மாதிரி ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஸோ கம்மியான இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஈவன் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் இந்த ஃபேமஸ் ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம ஒரு லிட்ரு 1.5 லிட்ரு வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம பேரலெல்லாம் நம்ம வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த மீடியம் ஃப்ளேமில் அதை வச்சு விட்ருவோம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தண்ணி பாட்டுக்கும் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ பேரலாக நம்மள பிரியாணி எதில் பண்ண போகிறீங்களோ அதில் நம்ம தம்மு தான் பொதுவாக பண்ணுவோம். ஸோ நான் மோஸ்ட்லி தம் பிரியாணி தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டியும் தம் தான். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்சுவலி நீங்கள் பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அகலமான சட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் ரைஸு. ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 500 கிராம்ஸ் ரைஸில் சிக்கன் பிரியாணி, 1/2 kg சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். ஸோ ஒரு 3 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 ml ஆயில், கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஆனியன் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வர டைம் கொடுக்கணும். ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க இந்த ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிற வர. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா மிக்சிங் ஒன்று கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஜஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஆனியன் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கி இருக்குது. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி ஏலக்காய் 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, பிளாக் கார்டமம், லவங்கம், ஸ்டார் ஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணுறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணல. இன்றைக்கி நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு, நான் வந்து ஒரு 7 சில்லியை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா காரமான சில்லி. ஸோ சில்லி பேஸ்ட்டு போட்டு நீங்கள் பண்ணும்போது நல்ல வித்தியாசம் தெரியும். உங்கள் சில்லி பேஸ்ட்டு போடும்போதும் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போதும் அந்த பிரியாணியில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இன்றைக்கி வந்து சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல கலரும் இருக்கும். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட்டு கலருக்காண்டி வேண்டி நம்ம அந்த ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். அது நார்மல் சில்லியே எனக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அதை ஆட் பண்ணல. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லியும் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணுறோம். சும்மா ஒரு ஹேண்ட்ஃபுல் வந்து கொத்தமல்லி,
2 ஹேண்ட்ஃபுல் வந்து புதினா, அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா வேகணும். இப்போ நமக்கு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அப்போது அடுத்து வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரை நம்ம வந்து இப்போது நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ நல்லா டைம் கொடுத்து எல்லாமே நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி இந்த ஆயில் செப்பரேட் ஆகிற வரை இப்போ நல்லா டைம் கொடுக்குறோம். நம்ம ஒரு தட்டு போட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது நல்லா வேகட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும் எல்லா மசாலாஸுமே நம்ம போட்டது. இப்போ பேரலாக வாட்டரும் பாயில் ஆகிட்டுருக்கு, அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பாயிலிங் வாட்டர் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா கக்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கர்ட் ஆட் பண்ணுறோம். 1-2 டீஸ்பூன் வந்து கர்டு. இந்த தக்காளிலாம் முழுசாகவே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வதங்கியிருக்கணும், ஆயிலும் நல்லா செப்பரேட் ஆகிருக்கணும். இந்த மசாலாஸ் கலரும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த மசாலாவுமே நல்லா வெந்திருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க ஒரு 1/2 kg சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து சிக்கனை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும் அந்த மசாலாவோட, அப்போ தான் அந்த மசாலாஸ் வந்து உள்ளே போகும் அந்த சிக்கனோட. அடுத்து வந்து நம்ம சால்ட், ராக் சால்ட் ஆட் பண்ணுறோம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான சிக்கன் மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சால்ட்டு உப்பை விட. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 லெமன், ரொம்ப போட்டுற வேணாம், ஒரு 1/2 லெமன் போதும். ஸோ அந்த ஜூஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் வந்து இதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம லிட்டு போட்டு அதை வந்து வேக விடுறோம், தண்ணியில் ஆட் பண்ணாமல். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் தண்ணி சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் கொஞ்சம் நமக்கு இருக்குது. இது இல்லாமல் இது வந்து 250 ml டம்ளர். ஸோ நான் வந்து ஒரு 500 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் இதில். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 250 ml இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த தண்ணி. ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து பாயில் பண்ணுறோம். ஏன் நம்ம இப்போ கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ அந்த பாயில் பண்ணியிருக்க வாட்டரில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 50% வந்து நம்ம ரைஸை வந்து அதிலே குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து கம்மியாக வந்து இப்போ தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிருச்சு, நல்லா பாயிலாக இருக்குது. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஆம்பூர் சிக்கன் பிரியாணினாலே சீரக சம்பா தான். ஸோ நம்ம வந்து அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணி ஒரு 50% வந்து நம்ம இந்த வாட்டரில் வந்து குக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த லைட்டாக உப்பு போட்டுக்கணும். இப்போது உப்பு போட்டுக்கலாம், கீ வேணாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ரைஸ் வந்து நல்லா சில்கியாக இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து கீ போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அதை மூடி வச்சுருங்க. ரைஸ் நல்லா, ஏன்னா ஆல்ரெடி நல்லா தண்ணி கொதிச்சதுனால ரொம்ப நேரம் வந்து டைம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த ரைஸோட இது சேஞ்ச் ஆகிடும், ஹாஃப் குக்குட் ஆகிடும்.
இங்கே பேரலாக நம்ம வந்து அந்த சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணியில். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மணம் வருது, ரைஸ் வெந்தது மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேணாம். நம்ம தம் பண்ணும்போது அந்த பாயில்டு வாட்டரை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸோ அதை ஜஸ்ட்டு கொட்டிட வேணாம். நீங்கள் அந்த தண்ணியை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், நம்ம ரைஸை வடிச்சிட்டோம். அதை வடித்து அந்த தண்ணியை வந்து நான் ஒரு இதில் கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளோட மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு எனக்கு. இப்போ நம்ம வடித்த வடி சாதத்தை நம்ம இதில் போட போகிறோம். நம்ம தண்ணியெலாம் ரொம்ப ஆட் பண்ணலை. இதுவே வந்து போதுமானது தம்முக்கு. ஏன்னா இது ஹாஃப் குக்குடு ஆகிட்டதுனால நம்ம வந்து ரொம்ப அந்த 1.5 ரேஷியோ அளவுலலாம் நம்ம ஊற்றலை. 500 ml வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி ஒரு 250 இல்லை 200 ml வாட்டர் இருந்ததுனால நான் ஜஸ்ட்டு வந்து அதில் சாதத்தை வந்து பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லிட்டை போட்டு நல்லா இன்னும் ஒரு 75-80% வந்து இந்த ரைஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம எப்போ தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாட்டர் அண்ட் ரைஸோட லெவல் வந்து சேமாக வரணும். இப்போ வந்து இந்த ரைஸ்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையாவே நிற்கிது. ஸோ அதே மீடியம் ஃப்ளேமில் இன்னும் கொஞ்சம் அது வந்து குக் ஆகட்டும். ஸோ அதான கரெக்டான ஸ்டேஜ். நம்ம கரெக்டாக தம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்ல உதிரியாக கீழே கூட அடி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே தண்ணி நிற்கிது. ஸோ இன்னும் கொஞ்சம் அது நல்லா வந்து வேகட்டும் அந்த தண்ணியோட. இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம். இப்போ வாட்டர் அண்ட் ரைஸ் லெவல் வந்து சேம் ஆகிடுச்சு. இப்போ புதினாவை ஸ்ப்ரெட் பண்ணி தம் பண்ணுறோம். இதுக்கு மேலே நல்லா பிளேட் வச்சு அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி வடித்து வச்சுருந்த அந்த ஹாட் வாட்டர் இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து தோசை கல்லில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். தம் பண்ண போகிறோம். இனிஷியலாக ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் வந்து நல்லாவே சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரியான சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். எப்படி வந்து நல்லா மணக்குது எனக்கு. ஸோ அது எக்ஸாக்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஆமாம், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து கீழே அடி பிடிச்சிருக்கா என்னங்கிறது காமிக்கிறேன். இந்த ரைஸ் எப்படி பாயில் ஆகிருக்குங்கிறதையும் பாருங்கள். நல்லாவே வந்து உதிரியாக டூ மச் எல்லாம் ஆயில் இல்லை, கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ஸ்டிக்கியாகவே இல்லை நமக்கு. அந்த ரைஸ் நம்ம எடுக்கும் போதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு ரைஸுமே வந்து நல்லா முழுசாகவே இருக்குது. கீழேயும் வந்து நமக்கு அடி பிடிக்கலை. நல்லா சூப்பராக நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி கலக்கலாக பண்ணிட்டோம். நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ வீட்டிலே நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் பிரியாணியும் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ரொம்ப நேரம்லாம் ஆகலை. ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிட்டோம். டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு எல்லாம் சேர்த்து. ஸோ சூப்பராக நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நம்மளே வந்து நம்ம கைப்பட நம்ம வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை.